காலை வணக்கம். சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எப்பவும் போல ஒரு பெரிய ரிக்வெஸ்ட், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன தலைப்பு நான் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. நம்மளோட சிஎம்மோட இன்னோவேட்டிவ் சிஎம் நான் அவருக்கு பேர் கொடுப்பேன். ஏன்னா புதுசாக நிறைய விஷயங்கள் அவர் யோசிச்சு மக்களுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னோவேட்டிவ் சிஎம் இன்னைக்கு என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, வாட்டர் ஏடிஎம், தண்ணி ஏடிஎம் அங்கங்க திறந்து வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த ஸ்விக்கி, ஊபர், ஓலா டிரைவர்ஸ், பாக்கி இந்த டெலிவரி கொடுக்க வர்றவங்கள உட்கார்ந்து ஒரு ஏசி கேபின் மாதிரி எல்லாம் திறந்து வச்சிருக்காரு. அங்கேயே உள்ள டாய்லெட், தண்ணி எல்லாமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி ஏர் கண்டிஷன் ரூம் மாதிரி ஒரு சின்ன கேபின் மாதிரி அண்ணா நகர் மத்த ஏரியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இப்ப இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மொத்த தமிழ்நாட்டுக்கும் அதை நாங்க போட போறோம்னு சொல்லியிருக்காரு, வாட்டர் ஏடிஎம் உள்பட. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுமையாக யோசிக்கிறாரு நம்ம இன்னோவேட்டிவ் சிஎம். இத பத்தி தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் ஐஏஎஸ் ஷேக் தாவூத் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களை இப்ப நம்ம கேட்போம். ஐயா, இந்த வாட்டர் ஏடிஎம் பத்தி உங்களோட கருத்து என்ன? வாட்டர் ஏடிஎம்ங்கிறது இவர் ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி காலையில போய் அமைச்சர்கள் பெருமக்கள் எல்லாருமே திரண்டு போய் ஒரு ஏடிஎம் மாதிரி ஒரு மிஷினை திறந்து அதுல ஒரு கிளாஸ்ல தண்ணியை பிடிச்சி குடிக்கிறாரு, நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு வாட்டர்ல 1 லிட்டர் வரைக்கும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமா தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப இங்க தமிழகத்துல உள்ள நிலவரங்களை முதல்ல அவருக்கு தெரியுதா தெரியலையாங்கிற எனக்கு சந்தேகம். இல்ல, தெரிய போய் தானே தண்ணிக்கு காசு கொடுத்து வாங்காதீங்க, நாங்க ஃப்ரீயா தரோம்னு சொல்லி தானே வாட்டர் ஏடிஎம் வச்சிருக்காரு. அப்ப மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுக காலத்துல பெரிய பெரிய டேங்குகளை அங்கங்க கொண்டு போய் வச்சு ஒரு கார்டு கொடுத்தாங்க. அவங்க அந்த கார்டு மூலமாக 20 லிட்டர் வரைக்கும் நீங்க புடிச்சுக்கிட்டு போகலாம். அதுல அந்த பெரிய கேனுங்களை கொண்டு வந்து 20 லிட்டர் தண்ணியை பிடிச்சிட்டு போகலாங்கிற வசதியை அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அதை முழுமையா இவர் முடிச்சுட்டாரு. இப்ப அதெல்லாம் எதுவுமே பண்றது இல்ல. இப்ப இவர் கிளாஸ்ல தண்ணி பிடிச்சிட்டு குடிங்க, பாட்டில்ல தண்ணி பிடிச்சு குடிங்கன்னு சொல்லிட்டு புதுமை திட்டம் மாதிரி ஒரு திட்டம்ங்கிற மாதிரி ஏடிஎம் தண்ணின்னு சொல்லிட்டு ஏடிஎம் தண்ணிய கொண்டு வந்திருக்காரு. எப்படி ஏடிஎம்ல காசு எடுக்கிறோமோ அதே மாதிரி கிளாஸ்ல தண்ணி பிடிக்கிற ஏடிஎம் திட்டம். இப்ப இந்த திட்டமுமே அவர் காலையில திறந்து வச்சுட்டு போயிருக்காரு, சாயங்காலம் தண்ணி வரலைங்கிறாங்க. அது வலைதளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை முழுக்க மாநகராட்சியில தண்ணி வரி நீங்க ஏத்திருக்கீங்க, 3 மடங்குக்கு மேல தண்ணி வரி ஏத்திருக்கீங்க, வீட்டு வரி ஏத்திருக்கீங்க. எல்லா மக்களுக்கும் தண்ணி குடிநீர் சப்ளை சரியா இருக்காண்டா இல்ல, கழிவுநீர் கலந்து வருது, சில இடங்கள்ல வர்றதே இல்ல. முதல்ல அதை சரி பண்ணுங்க. அதை சரி பண்ணாம ஏடிஎம் சொல்லிட்டு தண்ணி கிளாஸ்ல தண்ணி பிடிச்சு குடிச்சிட்டு ஷூட்டிங் முடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கீங்க, சாயங்காலம் தண்ணி வர மாட்டேங்குது. இல்ல, அவர் புதுவே எதை யோசிச்சு பண்ணாலுமே கிரிட்டிசிசம் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அதையும் வலைதளத்துல அவரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றது அதிகமா இருக்கு. ரோடு போட்டதாகவும் சரி, பாலம் கட்டினதாலும் சரி, இல்ல தண்ணி வர வைக்கிறதோ, மின்சாரம் தடை இல்லாம வர வைக்கிறதோ எல்லாமே யோசிச்சு அவர் பண்ணிருக்காரா இல்லையா? அதாவது தடை இல்லாம மின்சாரம் இப்ப எங்க இருக்கு? எல்லா பக்கங்களும் தடை இருக்கு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, மின்சாரத்துக்கான கட்டணம் தமிழ்நாட்டுலதான் ரொம்ப அதிகம் இருக்கு. நீங்க மின்சாரம்னு அதுக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட குளறுபடி. அதாவது யூனிட்டுக்கு 7 ரூபா கட்டுறமா, 6 ரூபா கட்டுறமா, 5 ரூபா கட்டுறமா, எவ்வளவு கட்டுறோம்னே தெரியாது. அதே மாதிரி உங்களுக்கு முதலாளிகளாக இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு, அதாவது கரண்ட் கம்பெனி நடத்துறவங்க, கரண்ட் சப்ளை பண்ற முதலாளிகளுக்கு சாதகமாக கரண்டே சப்ளை பண்ணாம 500 கோடி 600 கோடின்னு காசு வாங்குற கம்பெனி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்குமே வெளியில போயிட்டு இருக்க பெருத்த ஊழல் நிறைந்தது மின்சார இலாகா. அப்ப அந்த மின்சார இலாகா மூலமாக 14,000 கோடி 20,000 கோடி வருஷத்துக்கு வருஷம் கடன்ல இருக்கு. அரசு அந்த கடன்ல இருக்க மின்சார இலாகாவுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. சாதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட நான் வலைதளத்துல பார்த்தேன், சுகாதார அமைச்சர்கிட்ட மாத்திரை கிடைக்கலன்னு கேக்குறாங்க. அவர் உடனே என்ன சொல்றாரு, என்ன மாத்திரை கிடைக்கலன்னு கேள்வி கேட்ட நிருபரையே கேக்குறாரு, நீங்க போய் கேட்டீங்களா, என்ன மாத்திரை கிடைக்கல, எங்க கிடைக்கலன்னு அவரையே அவர் சத்தம் போடுறாரு தவிர சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள்ட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாரு.
அப்ப எல்லா துறைகளிலுமே ஊழல் நிறைந்து போயிருக்கு. ஒரு துறை கிடையாது, எல்லா துறைகளிலும் ஊழல் நிறைந்து போயிருக்கு. அதே மாதிரி தண்ணீர், குடி தண்ணீர் இருந்தாலும் அதுலயும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நீங்க மாத்திரைன்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த ரோட்டு காட்டுல இருக்கிற தெரு நாய்களுக்கு முதற்கொண்டு நல்ல வேக்சின் போட்டு டேக் பண்ணணும், அதுங்களையும் ஒரு பொருட்டா மதிச்சு எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு முதலமைச்சர் இருக்காரு. மேயர் அதுக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ரோட்ல இருக்க தெரு நாய்களை ஹர்ட் பண்ணாதீங்க, அதுங்களுக்கும் ரேபிஸ் இன்ஜெக்ஷன்ல இருந்து எல்லாமே போட்டு கரெக்டா காலர் போட்டு நாங்க பண்றோம், கண்ட்ரோல் பண்றோம், ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட அப்படின்னு ஒரு நாய் நரிக்கெல்லாம் யோசிக்கிறாரு. மனுஷங்களுக்கு அவர் யோசிச்சு பண்ற விஷயத்த நீங்க ஏன் எப்பவும் குற்றம் சொல்றீங்க? நீங்க இந்த டாக்ஸ பத்தி சொல்லும் போதுதான் வந்தது. அதுக்கு ஒரு 5 கோடி கார்பரேஷன்ல இருந்து ஒதுக்கி இருக்காங்க. அந்த இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு கம்பெனியோட டைப் பண்ணிருக்காங்களா. அந்த நாய்களுக்கெல்லாம் ஒரு நம்பர், ஐடென்டிபிகேஷன் நம்பர் கொடுக்குற மாதிரி ஒரு காலர் அடிக்கிறதுக்காக அந்த கம்பெனி அமெரிக்காவுல இருக்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அது ஒரு என்ஜிஓ அமெரிக்காவுல. அந்த கம்பெனி எதுவும் செய்யறது இல்ல. ஃபேக் கம்பெனிங்களா? ஃபேக் கம்பெனி. அப்படி ஒரு கம்பெனி அங்க லோக்கல்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. பெரிய கம்பெனி எல்லாம் அது ஒண்ணும் கிடையாது. என்ஜிஓ அவங்க. ஆமா, அது ஒரு என்ஜிஓ. அப்ப அது பேரை சொல்லி இங்க 5 கோடியை போட்டு 5 கோடியை எடுத்துட்டாங்க. எந்த நாய்க்கு காலர் போட்டாங்க, எப்படி காலர் போட்டாங்கன்னு தெரியல. நீங்க இவங்க கதைகளை எல்லாம் நீங்க எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் பிரச்சனையாத்தான் இருக்கு. இது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஏழை எளிய மக்களுக்கு இந்த காய்கறி விக்கிறதுக்கு நீங்க தென்காசியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கர வலைதளத்துல ஒரு காய்கறி வியாபாரிகள்லாம் காய்கறியை ரோட்ல போட்டுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, முதல்ல அவங்க காய்கறி இதுக்கு முன்னால, இன்னும் கொஞ்சம் முன்னால போனீங்கன்னா கருணாநிதி அவர்களுடைய காலத்துல உழவர் சந்தைன்னு சொல்லிட்டு ஒரு சந்தையை கொண்டு வந்திருந்தாரு. விவசாய பொருட்களை எல்லாம் அங்க கொண்டாந்து விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்ப அந்த உழவர் சந்தைகளுக்கு எல்லாம் 3 விழா கண்டு போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப அதே மாதிரி இந்த காய்கறிகளை கொண்டாந்து அங்க சங்கரன் கோயில்ல தென்காசியில பாத்தீங்கன்னா காய்கறிகளை கொண்டாந்து வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வித்துக்கிட்டு இருந்த இடத்தை தாசில்தார் எல்லாருக்கும் இது கவர்மெண்ட் நிலம், இதை நாங்க எடுத்து உங்களுக்கு பெருசா கட்டி கொடுக்கறோம், எல்லாரும் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும். ஆமா, அப்ப எடுத்துட்டு திரும்ப கடை கட்டி கொடுக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகள்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்களுக்கு பெருசு பெருசா கடை கட்டி கொடுத்திருக்காங்க. வியாபாரிகளுக்கு கொடுக்கல. அங்க ஏற்கனவே வச்சிருந்தவங்களுக்கு கொடுக்கல. கொடுத்தாலும் சின்ன சின்ன இடமா இருக்கு. சரி, அந்த வியாபாரிகள் நாங்க 50 மூட்டை எலுமிச்சம்பழம் வருது, 60 மூட்டை காய்கறி, பீன்ஸ் வருது, அது வருது, இது வருது, எங்க வைக்கிறது, எப்படி வியாபாரம் பண்றது, இங்க வியாபாரமே எங்களால பண்ண முடியாது. அதுக்கு 15 லட்சம் கொடுங்க, 20 லட்சம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. 15 லட்சம் 20 லட்சத்துக்கு எல்லாம் நாங்க எங்க போக முடியும்? எங்க கடைகளை எடுத்துக்கிட்டு அதை வாடகைக்கு எங்களுக்கு விடுறதுக்கு பெரிய முதலாளிங்க வர்றாங்க. திமுக உடைய பிராமி ஆளுங்க இதுக்கு வர்றாங்கிறது அவங்க குற்றச்சாட்டா இருக்கு. அப்ப அவங்க எல்லாரும் இந்த வியாபாரிகள் எல்லாம் போய் காய்கறிகளை எல்லாம் ரோட்ல கொட்டிட்டு போராட்டம் பண்ணிருக்காங்க. அவங்கள பூரா காவல்துறை வழக்கு பதிஞ்சிருக்கு அவங்க மேல. அவங்க மேல நீங்க சொல்றது எங்க சங்கரன் கோயில் தென்காசி பகுதியில. தென்காசியில. சரி, அதுதான் அங்கே இருந்து காட்டா சென்னையில நேத்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அது என்ன சொல்றது, வேளச்சேரி போற அந்த ரோட்ல, மடிப்பாக்கம் வேளச்சேரி போட்ட அந்த மெயின் ரோட்ல 2 பக்கமும் தண்டு வழியத்துல அது இது எல்லாம் காய்கறி அது இது போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன வியாபாரி. அந்த ஏரியாவை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர் ரஞ்சித்னு சொல்றாங்க. அவருடைய ஆளுங்க அப்பாவோ அப்புவோன்னு சொல்றாரு. அவர் 300 ரூபாய் கேக்குறாரு. டெய்லி 300 ரூபாய் கொடுத்தாதான் இங்க கடை. படத்துல காட்டுற மாதிரி மாமூல் கேக்குறாங்க. மாமூல் கேட்டுட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமூல் கொடுக்கல இங்க கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெவடிசம் பண்றாங்க. போலீஸையுமே த்ரெட்டன் பண்றாங்க. காவல்துறையே திமுகவுடைய இந்த வண்டு முருகன், வட்ட செயலாளர், சதுர செயலாளர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது அதிமுகவை சார்ந்த யாரும் காவல்துறையுடைய திட்டம் கூட போக முடியாது. மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்க முடியாது. ரெக்கமெண்டேஷனுக்கு போனா அவரை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. சரி, அவங்க அவ்வளவு கண்ட்ரோலாக வச்சிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றதுன்னா, காவல்துறையுடைய ஈரலே சுத்தமா அழுகி போச்சு, செயல்பாட்டிலேயே இல்ல. இந்த வண்டு முருகன், சதுர முருகன், சந்து முருகன், பொந்து முருகன் எல்லாமே இப்ப வெளியே வந்துட்டானுங்க. வெளியே எல்லாருமே கலெக்ஷன்ல இறங்கிட்டு இருக்கானுங்க. சரி, இதுதான் ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுக்கோட்டை சைடுன்னு நினைக்கிறேன் ஒரு கவுன்சிலர், அதுக்குமே வலைதளத்துலதான் நான் பார்த்தேன். அவர் கார்ல பாத்தீங்கன்னா திமுக கொடிய விதவிதமா கார் வச்சிருக்காரு. திமுக கொடியா
அதுல மாட்டிக்கிட்டு எடுத்து பேஸ்புக்ல எல்லாம் போடுறாரு. ம், ம். 3 வருஷமாக அள்ளப்படாத இருந்த சாக்கடை குப்பைகளை எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் பெரிய விஷயம் தானே. 3 வருஷம் அல்லாத செஞ்சிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து போட்டு அதுக்கு லைக்ஸ் எல்லாம் அழுகுறாரு. ஆ, ஆனா ம். இந்த 4 வருஷமாவே திமுக 4 வருஷமாவே திமுக ஆட்சி தான். அவர் தான் கவுன்சிலர். 3 வருஷமா அல்லாததான் அதே கவுன்சிலர் தான். ஓ, அவர் இருக்க ஏரியா தானா அது? நான் ஒருவேளை அதிமுக இருந்தாங்க போல, இவர் திமுக இறங்கி வேலை செஞ்சுட்டாரு போலன்னு நினைச்சிட்டேன். இல்ல, அவர் தான் கவுன்சிலர். அவர் தான் அந்தல ம், 3 வருஷமா அல்லாம சேர்த்து வச்சிருந்து ஒரே திரியா அன்னைக்கு ம், ம். அன்னைக்கு அள்ளி அந்த படமா எடுத்து பேஸ்புக்ல போட்டு லைக்களை அள்ளிட்டாரு. சோஷியல் மீடியா கிங்கா இருக்காரு போல. ஆமா. ஆ. அவர் கேக்குறாரு, நீங்க எப்படி இப்படி வேலை செய்றீங்க, இவ்வளவு பிரமாதமா பிரமாதமா வேலை செய்றீங்கன்னு செய்றீங்க. ஆ. கேக்குறாங்க. ம், ம். உடனே அவர் சொல்றாரு, எங்க தளபதி உதயநிதி என்ன ஆர்டர் போடுறாரோ ஆ, அதைத்தான் செய்யறான். அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ம். அந்த ஊர்ல இருக்க எல்லா தியேட்டருடைய டிக்கெட்டையும் புக் பண்ணி எல்லா மக்களுக்கும் ஃப்ரீயா கொடுத்துருவேன். ம். அதோட உள்ள போய் உட்கார்ந்தவொடனே அவங்க சாப்பிடுறதுக்குள்ள எல்லா Snacks ஐட்டம் முதற்கொண்டு. ஆ, ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் குடிச்சு கவனிச்சுக்குவேன். ஆ. இந்த மாதிரி நான் மக்கள் சேவையில பிரமாதமா போய்கிட்டு இருக்கேன். ம். இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியாக இருக்கு, டியூட்டியா இருக்கு. அந்த டியூட்டியை நாங்க பிரமாதமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ம். எப்படி நம்ம மாண்புமிகு ம். தமிழக முதல்வர் ஷூட்டிங்ல மும்மரமா இருக்காரோ, ம், ம். டெய்லி போட்டோ ஷூட் நடத்தி போட்டுக்கிட்டு இருக்காரோ, ஆமா. எப்படி மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி போட்டோ ஷூட் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரோ, ம், ம். எப்படி அவங்க மந்திரி பெருமக்கள் எல்லாம் போட்டோ ஷூட் எடுத்து போட்டு எல்லாரும் ஆட் கேம்பெயின்ல இருக்காங்கன்னு சொல்றீங்களா? பூரா போட்டோ கேம்பிங்ல தான் இருக்காங்க. இப்ப யாருமே செயல்பாட்டுல இல்ல. ம். அந்த மாதிரி அவங்களுடைய கவுன்சிலர்கள், வட்ட செயலாளர்கள், சந்த செயலாளர்கள், சதுர செயலாளர்கள் ம். எல்லா வண்ணமுருகனும் சேர்ந்து இந்த வேலையை தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. So, எல்லாரும் ஆட் கேம்பெயின்ல தான் பிஸியா இருக்காங்க, ரியாலிட்டியில இல்லங்கறீங்க. கண்டிப்பாக இல்ல. ம். இதுக்கு இன்னொன்னு, இந்த சொல்லுங்க. அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தரம் கெட்டு போயிருக்கிறதுக்கு ஆ. இன்னொன்னு சொல்றாங்க. என்ன என்னது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம். நம்ம தலைநகர்ல ஆ. இப்ப இந்த ஜனவரியில இருந்து, அந்த தேதி எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ம், ம். ஜனவரியில இருந்து அந்த ஒரு ஜூன் வரைக்கும். மாசத்துக்குள்ள ஆ, ஆ. 868 ஆ. அந்த செக்ஸுவல் அஃபென்ஸ் கேஸ். The crime against women. ஆமா, ஆ. அது 868 கேசஸ் போயிருக்கு. ம். 4 மணி நேரத்துக்கு ஒரு அசால்ட். ரொம்ப ஷார்ட் பீரியட்ல. ஆமா, ம். இதுவும் நம்மளுடைய தலைநகரத்துல இப்ப சென்னையில தான் ஆமா, நடக்குதுங்கறீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்ததுல அந்த 868 கேஸும் போட்டிருக்கிறாங்க. ம், ம். போட்டு இந்த 868 கேஸுமே பெண்களுக்கு எதிரானது. குழந்தைகள்ல இருந்து பெரிய பெண்கள் வரைக்கும், ம், ம். மாணவிகள் வரைக்கும், மாணவிகள்ல இருந்து அப்ப சின்ன பிள்ளையில இருந்து பெரிய பெண்கள் வரைக்கும் 30 வயசு மூதாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே அப்ப ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, இது எல்லாமே வன்புணர்வு, செக்ஸுவல் அசால்ட்ங்கிறது. ம், ம். அப்ப இதத்தான் தொடர்ச்சியாக இல்ல அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி இருந்தது இல்லையா? இல்லவே இல்ல. அதானே உங்களுக்கு சொல்றேன். இருந்தா இப்படி கம்பேர் பண்ண முடியாதுல்ல. அதிமுக ஆட்சியில ம். நீங்க எந்த தப்பு தவறும் பண்ண முடியாது. நீங்க அதிமுக ஆட்சியில ஒரு தப்பு பொள்ளாச்சியில நடந்ததாக சொன்னாங்க. ம். சிபிஐக்கு மாற்றி அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ம். பழனிசாமி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன்னா அந்த பையனுங்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைச்சிருக்கு. ஆ, ஆ. உங்க ஆட்சியில இதே அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்துச்சு. ம். அப்ப அந்த கேஸ்ல அவங்க யார் அந்த சார்னு கூட இருந்தவங்களை கேட்டாங்களே, யாரையாவது இல்ல அந்த காட்டுங்களா? மெயின் அக்யூஸ்ட் தான் ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்துருச்சு இல்லையா? ஒருத்தர் தான் எப்படி க்ளோஸ் பண்ணீங்க? ம், ம், ம். அப்ப அதுல என்ன மர்மம் இருக்குங்கிறது வெளியே வரலையே. ம், அப்ப ம். அதே மாதிரி அப்படி அது கரெக்டாக உங்க சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்திருந்தா ம், 868 கேஸ் எப்படி வந்திருக்கும்? ம், ம், ம். சரி, அது போகட்டும். அது மாத்திரம் இல்ல, ம், காவல்துறை அதிகாரிய கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக ம். உயர் நீதிமன்றம் அவரை உடனே காவல்துறை அதிகாரியை அரெஸ்ட் பண்ணி இப்ப உச்ச நீதிமன்றம் அந்த அரெஸ்ட ம், ம். விடுவிச்சிருக்கு. அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம்? ம், ம். அதே மாதிரி இப்ப இந்த உச்ச நீதிமன்றம், இப்ப உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்ங்கிற பேச்சு வந்ததுனால சொல்லுங்க. ஆ. அதையும் சொல்றேன். உச்ச நீதிமன்றம் சுமோட்டோமா, அப்படின்னா? அதாவது சுய விருப்பத்தோட ம், ம். நம்ம தலைமை செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ம், ம், ம். என்ன அப்படின்னா, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அதாவது கோர்ட் போட்ட சட்டங்களை ம், ம். மதிக்கல. அதுக்கு நீங்க ஓ, யாரும் போய் சொல்லாம கோட்டா சொல்றதுக்கு அது அந்த வார்த்தையை சுமோட்டோங்கிறது, சொல்லுங்க. அதாவது வார்த்தையை. ஆமா, ஆ. சுயமாக கோர்ட்டே ம். நீதிபதிகளே கேஸ் எடுத்துக்கிறது. நம்ம சீஃப் செக்ரட்டரிக்கு. ஆமா, அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. முன்னாள் உள்ள ஐஏஎஸ் அதிகாரி ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, ம், சிவதாஸ் மீனாண்டு. இப்ப இருக்கிறவரு ம். சண்முகானந்தம், என்ன அவர் பேரு, அவருக்கு அனுப்பிச்சிருக்காரு. என்ன என்ன விஷயமா?
அதாவது நீதிமன்றம் ஆணையிட்டும் 2 பேர்களுக்கு கருணை அடிப்படையில வேலை வழங்கல. 2021 கொடுத்தது 2023 கோர்ட் ஆர்டர் இருக்கு. அவங்க ஆர்டர் வந்து அவர் ஒபே பண்ணல. நீதிமன்றத்தினுடைய ஆணைய நடைமுறைப்படுத்தல. அப்ப என்ன லட்சணத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. நீதிமன்றமே அவங்க சுயமாக முன் வந்து கவர்மெண்ட் மேல கேஸ் போட வேண்டியது இருக்கு. அதாவது தலைமைச் செயலரை நீதிமன்றத்துக்கு கூப்பிட வேண்டிய நிலை இருக்கு. சரி, இங்கதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நீதிமன்றம்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மற்றபடி அதாவது அரசியல் தலைவர்கள் நீங்க இப்ப இந்த அன்புமணி ராமதாஸ் இருக்காருல்ல, ஆமா, அவர் வீட்லயும் தான் ரைடு பண்ணாங்க. அவர் வீட்டுல 2011 நான் நினைக்கிறேன், 2011 ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா 600 கோடி கேஸ், 1600 கோடி 1600 கோடி கேஸ், பல டன் நகை, 7000 கிலோ தங்கம் எல்லாமே ரைடு பண்ணாங்க. பல பகுதிகளில இருந்து ஆளுகளை கூட்டிட்டு வந்து என்ன முடியாம எண்ணுனாங்க. அவர் மேல அந்த கேஸ் இருக்கு. அந்த கேஸ் என்ன ஆச்சு இது வரைக்கும்? அது சிபிஐக்கு போச்சா? விசாரிச்சாங்களா? அவர் மேல ஏன் எந்த நடவடிக்கையும் இல்ல? இப்படி நீதிமன்றங்களுடைய நிலைமையும் முன்னுக்கு பின் முரணா இருக்கு. காவல்துறையுடைய நிலைகளும் ஜனநாயக நாட்டுல இவ்வளவு முறைகேடாக இருந்தா மக்களுக்கான நீதியை எப்படி பெறுறது? அதே மாதிரிதான் டெல்லியில ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வீட்லயுமே நடந்திருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவரு யஸ்வந்த் வர்மாவோ அவர் பேரு, அவர் வந்து நீதிபதியாக இருக்காரு. அவர் வந்து டெல்லி ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்து லீவ்ல இருக்கையில அவர் வீட்டுல நெருப்பு பத்திடுது, ஃபயர் ஆக்சிடென்ட். அப்ப நெருப்பு பத்திட்டோம்னா நைட்ல எல்லாருமே போய் ஃபயர் சர்வீஸ்ல போய் அணைக்கிறாங்க. அணைச்சிட்டு ஒரு ரூம்ல பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டாக ரூபா நோட்டு பாதி எரிஞ்ச நிலையில எல்லா போட்டோக்கள்லயும் எல்லா வலைத்தளங்கள்லயும் மீடியாவிலயும் வந்தது. ஆமா. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் மேல சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்ச நீதிமன்றம் 3 நீதிபதிகளை நியமிச்சு அவர் சம்பந்தமாக அறிக்கை தாக்கல் பண்ண சொன்னாங்க. அப்ப அறிக்கை தாக்கல் பண்ண அறிக்கை இப்ப வெளியாயிருக்கு, எல்லாருக்குமே அது கிடைக்கும். இப்ப வலைதளங்கள்ல அதை பார்க்கலாம் நீங்க. அந்த அறிக்கையை வந்து அவங்க தயார் பண்ணி பிரைம் மினிஸ்டருக்கும் பிரதம மந்திரிக்கும் ஜனாதிபதிக்கும் அனுப்பிச்சு வச்சாங்க. அப்ப அவங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காவல்துறையும் அவரை விசாரிக்கல, அவர் மேல எஃப்ஐஆர் போடல, சரியாக அங்க எவ்வளவு பணம் எரிஞ்சிச்சு எரியலையா என்னங்கறத எந்த இதுவுமே சொல்லல. எந்த காவல்துறையோ அதிகாரிகளுமே யாருமே அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. நீங்க பார்த்து முடிவெடுங்கன்னு அவங்க அதை சொல்லியிருக்காங்க. இப்ப அது வந்து உங்களுக்கு வலைதளங்கள்ல பாக்குறதுக்கு கிடைக்கும். அது அந்த மாதிரி ஒரு நிலை போட்டிருக்காங்க. இப்ப அது வந்து ஜனாதிபதி அவர்களும் சரி, இப்ப பிரதம மந்திரி அதை கொடுத்துட்டாங்க. இப்ப உச்ச நீதிமன்றமே சுயமாக வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நீதிபதி பதவியில இருந்து விலக்கி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இப்படி நீதிமன்றமும் காவல்துறையும் இவ்வளவு தூரம் மோசமான நிலையில இருந்தா மக்களாட்சி எப்படி நடக்கும்? இது மாத்திரம் இல்ல, இதையும் தாண்டி கல்வியில நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்கு. சொல்லுங்க. கல்வியில என்ன பிரச்சனை இருக்குன்னா, தெலுங்கானாவுல பாத்தீங்கன்னா ஒரு மாணவி ஒரு டீச்சர், ஒரு மாணவி தான் மொத்த ஸ்கூலுக்குமே. ஆமா, ஒரு மாணவி தான் இருக்காங்க. ஒரு டீச்சர் இருந்தா அவங்க நாங்க எப்பவும் போல ஒரு மாணவியா இருந்தா கூட நான் சரியாதான் நடத்துறேன், பாடம் எடுக்கிறேன் அப்படின்றது அவங்க தெளிவாக சொல்றாங்க, தெலுங்குல சொல்றாங்க. இது வலைதளத்துல வருது. என்ன 11 வருஷங்களுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா 10-11 வருஷம் முன்னாடி நூத்துக்கணக்கான மாணவர்கள் அங்க படிச்சிருக்காங்க அந்த ஸ்கூல்ல. இப்ப அந்த நிலை இல்ல. என்ன காரணம்னா அந்த டீச்சர் என்ன சொல்றாங்க, நாங்க நினைச்சோம் முதல்ல பர்த் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, அதாவது குழந்தைகள் பிறப்பு குறைவாக இருக்கு, அதனால எங்க ஸ்கூல்ல வந்து சேரலைன்னு நாங்க நினைச்சோம், பசங்க வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த கல்வித்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் போய் விசாரிக்கையில எல்லா பிள்ளைகளும் பிரைவேட் ஸ்கூல்களுக்கு போகுதுங்க. இது நீங்க முன்னாடி நம்ம இதுல ஒரு சொன்ன பதிவேடு மாதிரில இருக்கு, கொஞ்ச நாள் அப்படியே மறைஞ்சிடும் கவர்மெண்ட் ஸ்கூல்னு. அது மாதிரி இப்ப 3 வயசுக்குள்ளேயே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல 5 வயசுல சேர்ப்போம், அவங்க 3 வயசுலயே கொண்டு போய் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. சேர்த்து எல்லா பிள்ளைகளும் அங்கே படிக்குது. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு தயாராக இல்ல. உங்க கல்வியினுடைய தரம் அப்படி இருக்கு. உங்க ஸ்கூல்ல சேர்த்தா என் பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க முடியாது, பெரிய பொசிஷனுக்கு வர முடியாது அப்படிங்கிற மனோநிலை மக்கள் மனசுல ஏற்பட்டுருச்சு. இப்ப இத மாத்த வேண்டியது அரசுடைய கடமை. ஆமா,
அப்ப அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நம்ம இங்க அரசு ஆதார் அப்ப அதே மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துருன்றீங்களா? எல்லா பகுதிகளிலும் இருக்கு, நமக்கு தெரியல. எல்லா பகுதிகளிலுமே இருக்கு, இல்லாம இல்ல. நமக்கு அது தெரியல. இது வந்து வெளியில தெரிஞ்சதுனால, வலைதளத்துல வந்ததுனால நம்ம பேசுறோம். ஆமா. இப்ப முந்திக்கும் இப்பவும் என்ன நிலவரம்னா, என்ன தவறு பண்ணினாலும் உடனேக்கு உடனே வெளியில வந்துரும். என்ன காரணம்னா, எல்லாருமே வந்து ரிப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரு கையிலயுமே ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. எங்க எந்த நிகழ்வு நடந்தாலும் உடனே எடுத்து அவர் அந்த வலைதளத்துல போட்டுறாங்க. இப்ப தெரிஞ்சிடுது. ஆமா, இப்ப இந்த 2K கிட்ஸ் சொல்லக்கூடிய இப்ப இருக்க இளைஞர்கள் வந்து ரொம்ப அவேர்னஸோட இருக்காங்க. இந்த விஷயங்கள்ல, இந்த டிஜிட்டல் உலகத்துல, இந்த வலைதள உலகத்துல ரொம்ப அவேர்னஸா இருக்காங்க. சோ இப்ப இந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, உடனே எங்க என்ன நடந்தாலும் எடுத்து போட்டுருவாங்க. நீங்க இதுக்கு எடுத்துக்காட்டா இன்னொன்னு சொல்லலாம். சொல்லுங்க. ஒரு பஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் ஃபுல்லா தண்ணியை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறாரு. பாட்டை போட்டு நானும் பார்த்தேன் டான்ஸ் ஆடுறாரு. ஆமா, ஆமா, பெண்கள் எல்லாமே உட்கார்ந்து இருக்காங்க. அவர் பாட்டுல வந்து குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு பஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, பிரைவேட் பஸ் நினைக்கிறேன், ஆமா, அதுல அவர் வண்டியை ஓட்டிக்கிட்டு அந்த ஓட்டுநர் சாப்பிடுறாரு. என்னன்னு கேட்டா, எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே வண்டியை ஓட்டுறாரு. மக்களை பத்தி எந்த கவலையும் இல்ல. அது கவர்மெண்ட் பஸ். அது அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியும். கண்டிப்பா. இப்ப இது என்னன்னா, இதெல்லாம் மாதிரி என்ன, அரசு வந்து செயல்படலைங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. உங்களுக்கு அரசு நிர்வாகம் சரியாக செயல்படல அப்படிங்கிறதுக்குள்ள எடுத்துக்காட்டு. இப்ப அரசு நிர்வாகம் செயல்படலைன்னா அதுக்கு யாரு காரணம்? கண்டிப்பா தலைமை தான் காரணம். அப்ப முதலமைச்சர்ல தொடங்கி அவருக்கு கீழே இருக்க நிர்வாக குறைபாடுகள் இது. ஏன்னா முதலமைச்சர் சரியான நிர்வாகத்துல இல்ல. ஒரு குட்கா ஊழலுக்காக, குட்கா விக்குதுங்கிறதுக்காக அதை எடுத்துக்கிட்டு போய் சட்டமன்றத்துல சட்டையை கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்த முதல்வர் இப்ப இருக்கவரு. ஆமா, ஆமா. இப்ப ஒவ்வொரு பகுதிகள்லயும், எல்லா பகுதிகள்லயும் இங்க கிடைக்காத போதைப் பொருளே இல்ல. ஆமா, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய ஆளுங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே கிடைக்குது. ஸ்கூல் பாய்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, போதை மாத்திரைகள்ல இருந்து, ஊசியில இருந்து என்னென்ன வகையான போதைப் பொருள் இருக்கோ ஈஸியா கிடைக்குது பிள்ளைங்களுக்கு. எல்லாமே புழக்கத்துல இருக்கு. அப்ப நம்ம முதல்வருக்கு தெரியலையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களை ஜாதி வாரியாக பிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் சரியாக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து திமுகவுடைய கொள்கை வந்து ஜாதியற்ற கொள்கை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆமா, ஜாதியற்ற கொள்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதமற்ற கொள்கை, ஜாதியற்ற கொள்கைன்னு சொன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் நடத்த மாட்டேங்கிறாரு தமிழக முதல்வர்? சரி, ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக முதல்வர் நடத்தினார்னா, தமிழக முதல்வருக்கு என்ன ஓட்டு இருக்கும், அவங்க சமுதாயத்துக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கும்? அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் வந்துடும். அதனால ஜாதிவாரி அவர் எடுக்க மாட்டாங்க, நடத்த மாட்டாங்க. இன்னொன்னு, நாங்க கோயிலுக்கு போறது இல்ல, எதுக்கும் போறது இல்ல, சாமி கும்பிடுறது இல்லைங்கிறாரு. அப்ப அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சாமி கும்பிடுறாங்களே, அது அவங்களோட பர்சனல் பிரெஃபரன்ஸ். இது அப்படி இருக்கு. அவங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவங்க கம்யூனிஸ்டை சார்ந்தவர்கள், சண்முகம் நினைக்கிறேன் அவருடைய பொதுச் செயலாளர், அவர் சொல்றாரு 98% இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றல. நாங்க இவங்களோட கூட்டணியில இருப்போம், நாங்க என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி 4 சீட்டு 5 சீட்டுக்கெல்லாம் இல்ல, இப்ப நாங்க அதிக சீட்டு கொடுத்தாதான் இனிமே அவங்களோட கூட்டணியில இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. இப்படி கூட்டணி கட்சிக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க செய்யற தவறுகளை எல்லாமே அவங்க சுட்டி காட்டுறாங்க. சில பேர் 1 சீட்டு 2 சீட்டுக்காக சுட்டி காட்டாம அதே கூட்டணியில கண்டினியூ பண்றாங்க. இப்ப நீங்க இவ்வளவு பேசுறதுனால நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ண நினைக்கிறேன், உங்களை கேட்கவும் விருப்பப்படுறேன். சமீபத்துல வலைதளத்துல நான் ஒண்ணு பார்த்தேன். ஸ்டாலின் வந்து என்ன சொல்லிருக்காரா, அடுத்து இன்ப நிதியை வந்து அரசியலுக்கு கொண்டுட்டு வரணும், அதனால அவரை ட்ரெயின் பண்ணுங்க. அவர் ரொம்ப வந்து எந்திரிக்கிறதே 12-1 மணிக்கு இருக்கு, அதனால கலைஞர் டிவி பொறுப்பை வந்து அவருக்கு கொடுத்து அதுல கொஞ்சம் பொறுப்பா பார்க்க சொல்லுங்க. அதே மாதிரி வந்து தமிழ் பேசுறதுல இருந்து பாக்கி தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவேர்னஸோட கரெக்டா மேடை பேச்சுக்கெல்லாம் பழகி கொடுக்கணும். அடுத்து இன்ப நிதி அப்பதான் என்ட்ரி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு வலைதளத்துல நான் பார்த்தேன். இது எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் வந்து அவருடைய தாத்தாவுடைய சொத்து கலைஞர் டிவி. அதுல அவர் வந்து பொசிஷனுக்கு வர்றது, போஸ்டிங்க்கு வர்றதுல எல்லாம் தப்பு இல்ல. ஆனா இதுக்கு முன்னால தயாநிதி மாறன் எம்பி, திமுக எம்பி, அவர் ஒரு மேடையில பேசுனத வலைதளத்துல பார்த்தேன்.
அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு அவர் கட்சியில ஒருத்தர் இருக்காரு. சரி. அவர் பேசுற மாதிரி யாருமே பேச முடியாது. அவர் பேசுறதுதான் நிறைய மீம்ஸா வருது எங்க பார்த்தாலும். ம், அவ்வளவு பிரமாதமாக தமிழ்ல பேசுறாரு ம், 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அவரை வச்சுதான் இந்த இன்ப நிதிக்கு ட்ரெயின் பண்ண போறாங்களோ என்னவோ. ம், ம். அவர் நல்லா பேசுறாரு, அடங்கொம்மால ஓ, இது நல்லா பேசுற வார்த்தை. அப்படின்னு தமிழ்ல பேசுறாரு. ஓகே. அவரை வச்சுதான் இந்த ம். இன்ப நிதி போன்றவர்களை எல்லாம் ட்ரைனிங் பண்ண போறாங்க. ஏன்னா இப்ப தயாநிதி மாறன் சொல்றாரு அப்படின்னு ஆமா, சொன்னா ஆமா. சோ அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றது நல்லா இருக்குன்னு சொல்ல வர்றாரு. அப்போ அவர் வந்து சொல்றது அதுக்குதான் try மேடை பண்ணி- நாகரிகம் இல்லாம ஆமா, பேசுறது. அப்படி பேசுறவங்களை தான் இனிமே பேச வைக்கணுங்கிற மாதிரி ம், நிலைக்கு தான் திமுகவுடைய நிலை இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அதுல உள்ளவங்களுடைய பேச்சுக்கள், ம், செயல்பாடுகள், அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது. ம், ம், எல்லாருமே வந்து சினிமா நடிகர்களை விட தாண்டிட்டாங்க. ம், ம், ரொம்ப நடிக்கக்கூடியவர்களா இருக்காங்க. ம், எல்லாரும் அதுல இருக்க அமைச்சர் பெருமக்கள்ல இருந்து எல்லாரும் மேலேயுமே என்போர்ஸ்மெண்ட் கேஸ் இருக்கு. ம், ம், எல்லாரும் தலைக்கு மேலேயும் கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. ம், ம். எல்லாருமே லட்சம் கோடிகளுக்கு மேல சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. ஆமா. எத்தனை தேர்தலையும் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ம், தமிழக மக்களை ஏழைகளாகவே இருக்கணும், ம், அப்பதான் இவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற ம், அந்த கண்ணும் கருத்தோட ம். மக்களை சுரண்டுறதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. வரிய போடு, மின்சார கட்டணத்தை கூட்டு, நம்ம வீட்டு காய்கறி வரி, விலையை தண்ணி வரி, கூட்டு, காய்கறி. விலை விலை இல்லாம ஆக்கிரு. ம், ரொம்ப பிரச்சனையில வை இவங்கள, அப்பதான் நம்ம நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியும். ம், அப்படிங்கிற ஆட்சியாகத்தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. ம். இது நல்ல ஆட்சியாக இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி.